இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ் சினிமாவில் எம்ஜிஆர், சிவாஜி ஆகியோர் கோல் உச்சின காலத்துல சைலண்டா தனக்கென ஒரு பாதையை உருவாக்கி 3ஆம் இடத்தை பிடிச்சவர் ஜெமினி கணேசன். தன்னோட நடிச்ச நடிகையான சாவித்திரிய 3வது மனைவியா திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. அவங்களுக்கு ஒரு மகன் பிறந்தாங்க. சினிமாவில் 2 பேரும் பிஸியான நடிகரா வலம் வந்தாங்க. ஆனா சாவித்திரிய திருமணம் செஞ்சுக்கிட்டப்போ அவங்களோட காதல் ஓய்ந்த பாடு கிடையாது. அதுக்கப்புறமும் அவரு சில பெண்களோட உறவுல இருந்ததுனால சாவித்ரி அவரை பிரிஞ்சிருந்தாங்க. அதே போல ஜெமினி கணேசன் சாவித்ரிய 3வதா திருமணம் செஞ்சுக்கிட்டப்போ அவங்களோட முதல் மனைவி எதிர்ப்பு தெரிவிக்கலையா. ஏன்னா அவருக்கு ஜெமினி கணேசனை பத்தி நல்லா தெரியுமா. ஆனா அவங்களோட 2வது மனைவியான புஷ்பவல்லி தான் அதை கடுமையா எதிர்த்தாங்களாம். ஆனாலும் ஜெமினி கணேசன் சாவித்ரியோடு ஒன்னாதான் வாழ்ந்துட்டு வந்தாரு. அதனால கோபத்தோட உச்சிக்கே போன புஷ்பவல்லி சினிமா படப்பிடிப்புல இருந்த சாவித்ரி மேல காரை ஏத்தி கொல்ற அளவுக்கு போயிருக்காங்க. ஆனா அதிர்ஷ்டவசமா சாவித்ரிக்கு ஒன்னும் ஆகல. சாவித்ரி உடனான உறவுல ஜெமினி கணேசன் கொஞ்சம் கொஞ்சமா புஷ்பவல்லியுடனான உறவை முறிச்சு கொண்டதுதான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு கட்டத்துல புஷ்பவல்லி ஜெமினி கணேசனை நிரந்தரமா பிரிஞ்சு பம்பாய்க்கு போய் செட்டில் ஆகிட்டாங்க. ஜெமினி கணேசன் சாவித்ரிக்கு அப்புறம் பெண்கள்ல ஒருத்தவங்க தான் பாலிவுட் சூப்பர் ஸ்டார் நடிகையான ரேகா. ஆனா ஜெமினி கணேசன் மேல இருக்கிற கோபத்துல முதல்ல அதை வெளிப்படுத்தவே இல்லையா புஷ்பவல்லி. ஆனா ரேகா தன்னுடைய தந்தை ஜெமினி கணேசன் பத்தி நேர்மையாக பல நேர்காணல்ல பேசியிருக்காங்க. ரேகா பாலிவுட் சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சனை காதலிச்சதாகவும், ஆனா அந்த காதல் கை கூடாததுனால அவர் திருமணம் செஞ்சுக்கல அப்படின்னு சொல்லப்படுது. சரி, இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.